குட் ஈவினிங். குட் ஈவினிங். வெரி குட். நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க. சரியா? உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நிறைய இடங்களுக்கு நாங்கள் போனாலும் ஆரம்பத்தில் இருந்து அந்த மேம் ப்ரேயர் பண்ணாங்க. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பின் ட்ராப் சைலண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நீங்களே என்ன பண்ணிக்கிடுங்க, ஒரு கிளாப் பண்ணிவிடுங்க. எக்ஸலண்ட். சரியா? இதே ஒபீடியன்ஸ், இதே பின் ட்ராப் சைலண்ட் கரெக்டாக 3:40 வரை என்ன செய்யணும், கண்டினியூ ஆகணும். சரியா? 3:40 உங்களுக்கு முடிச்சுருவோம். டைம் கரெக்டாக கீப்பப் பண்ணுவேன். சரியா? 3:40 மேலே ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். கவனிக்கணும். அமல் சொன்னது தான். சரி, அவன் ப்ரொஃபஸராக இருந்தால் நான் ப்ரொஃபஸராக இல்லை. ஆனால் உங்களை மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டீல் பண்ணனால நீங்கள் பேசுகிறது எல்லாமே எனக்கு என்ன செய்யும் தெரியும். எனக்கு கவனிங்க. டிஸ்கஸ் பக்கத்தில் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை யூஸ்ஃபுல் இல்லைனாலும் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அவங்களையும் நீங்கள் என்ன செஞ்சுறாங்க, கெடுக்கக்கூடாது. சரியா? சில காரியங்களை நான் பைபிளெலாம் எடுத்து வாசிக்க போகிறதில்ல. ஆனால் பைபிளில் இருந்து ஒரு சில காரியங்களை நானே சொல்லுவேன். உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் தேவையான சில அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு என்ன செய்கிறேன், ஆசைப்பட்றேன். சரியா? இடையிடையே என்னுடைய டெஸ்டிமோனியை நான் என்ன செஞ்சிருவேன், என்னுடைய சாட்சி, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், நான் யார், அதையும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன், சொல்லிடுவேன். சரியா? சரி, இந்த கால இளைஞர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவன் சொன்னது போல் ஒரு உண்மையை நம்பாமல் ஒரு மாயை நம்புகிற இளைஞர் உலகத்தை நாம் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியும். சரியா? ஆனால் ஒரு முக்கியமான பருவம் இந்த வாலிப பருவம். சரியா? பெரும்பாலான சாதனைகள், உலக சாதனைகள்லாம் செய்யப்பட்டது எந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேஜில் தான், இந்த மாதிரி யங் ஸ்டேஜில் தான், இளம் வாலிப பருவத்தில் தான் அவ்வளோ சாதிச்சிருக்கிறாங்க. நிறைய உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்களுடைய எண்ணங்கள், கவனங்கள் எல்லாமே ஒரு தவறான பாதையில் போயிட்டுருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சரியா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு வயதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்க. இந்த டீனேஜ், கிட்டத்தட்ட டீனேஜ் தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். 13 to 19, ஒரு சிலர் 20 above கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த டீனேஜ் வந்து உங்கள் லைஃபுக்கான முக்கியமான தேவைகளை தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு நாட்கள், தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு பருவம். சரியா? தெரிந்தெடுக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது, சூஸ். என்ன அப்படி தானே, சாய்ஸ் அல்லது சூஸ் பண்ணுறது. இப்போ 10th முடிச்சிருப்பீங்க அல்லது 12th முடிச்சிருப்பீங்க. முடித்தவுடனே என்ன படிக்க போகலான்னு வரும்போது நீங்கள் தெரிந்தெடுத்த நிறுவனத்துக்கு பெயர் சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். ஆமே ரைட்? கரெக்டாக தானே சொன்னேன்? சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஒண்டர்ஃபுல் விஷன். சரியா? வாசலில் வரும்போதே எனக்கு அப்படி ஹார்ட் வந்து, என் ஹார்ட் என்ன பண்ணிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த இவ்வளோ ஸ்கேட் இன்ஸ்டியூட் எனக்கு தெரியும், பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் SCADக்கு எக்ஸ்பேன்ஷன் இன்றைக்கி தான் நெட்டில் அடித்து பார்க்குறேன். சரியா? சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள். சூஸ். இப்படி வாழ்க்கையில் பல விஷயங்களை தெரிந்தெடுக்கக்கூடிய பருவத்தில் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இந்த வயசில் தெரிந்தெடுக்கிறது தான் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான உங்களுடைய தலை விதியை என்ன செய்யக்கூடியது, நிர்வகிக்கக்கூடியது. நல்லா தெரிஞ்சுடுங்க. எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தலை விதிப்படி தான் நடக்கும். அப்படிலாம் என்ன செய்யாது, கிடையவே கிடையாது. தெரிந்தெடுப்பு யார் கையில் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. சரியா? அப்போ சூஸ் பண்ண வேண்டியது யார் தான், நாம் தான் சூஸ் பண்ண வேண்டும். எனவே அது ஒரு முக்கியமான ஒரு பருவத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். சரியா? February 14 எல்லாருக்கும் என்ன செய்யும், ஒரு தெரிஞ்ச ஒரு காரியம்தான் வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி என்ன செய்வோம், சொல்லுவோம். அதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமில் உள்ள வேலண்டைன்கிற ஒரு ஃபாதர், அந்த நாட்களில் போர் வீரர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை மீறி அவர் என்ன செய்து வைத்தார், பலருக்கு திருமணம் செய்து வைத்தார். சரியா? காதலுக்கு மாமா வேலை பார்த்து கொடுக்கல, என்ன செய்து வைத்தார், திருமணம் என்ன செய்து வைத்தார், செய்து வைத்தார். சரியா? திருமணம் செய்து வைத்ததினாலே அதை கண்டுபிடித்த அந்த நாட்டு அரசர்கள் அவருக்கு என்ன செய்தார்கள், தண்டனை கொடுத்து அவரை கொண்டு விட்டார்கள். அந்த நாள் தான் February 14. அதை இன்றைக்கு காதலர் தினம் என்கிற ஒரு போர்வையிலே நம்மையும் உங்களையும் என்னையும் ஏமாற்றி வியாபார மார்க்கமாகிவிட்ட, இல்லை வியாபார மயமாகிவிட்ட காரியத்தை இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சரி? அப்போ இந்த எல்லா காரியத்திலும் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த ஸ்டேஜை, இந்த யங் ஸ்டேஜை, உங்கள் வாலிப பருவத்தை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, வீணடிச்சிடாதீங்க. சரியானதை தெரிந்து கொள்ளுங்கள். சரியா? சரியானதை தெரிந்து கொள்ளுங்கள். சரிண்ணே, சரியானதை தெரிந்து கொள்ள சொல்கிறீங்க. என்னத்தை தெரிந்தெடுக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி சொல்ல போகிற 3 தெரிந்தெடுப்பு நீங்கள் ஒரு நாளாக அதை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. சிம்பிளாக சி அப்படிங்கிற வார்த்தையில், என்ன வார்த்தையில், சிங்கிற வார்த்தையில் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். சரியா? ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர்றேன். நல்லா கவனிங்க. சரியா? சூஸ் யுவர் கிரியேட்டர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, சூஸ் யுவர் கிரியேட்டர். உங்களையும் என்னையும் படைத்தவரை, படைப்பாளியை என்ன செய்யுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் பைபிள்லாம் என்னென்னு தெரியாமல் இருக்கலாம்.
உள்ள ஆலயத்துக்கு போகாமல் கூட நீங்கள் வந்திருக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கிறீங்க, கடவுளுக்கு நன்றி செலுகிறேன். சரி, ஆனால் உங்களுக்கும் அனைவருக்கும் ஆலயத்துக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதில் உட்கார்ந்துருக்கிற 100 பேருக்கும் கடவுள் சொல்ல விரும்புகிற ஒரு மெசேஜ் என்னன்னா, சூஸ் யுவர் கிரியேட்டர். உங்களையும் படைத்தவரை இந்த வாலிப வயசில் என்ன செய்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். சரியா? நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சிடுங்க. உங்களில் சிலருக்கு படித்ததுனால ஒரு எண்ணம் இருக்கலாம், கடவுள்னு ஒருத்தர் என்ன செய்யாது, கிடையவே கிடையாது அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், நினைக்கலாம். சரியா? நீங்கள் இந்த எரியிற லைட்டு, மின்சார விளக்குகள், இசிஇ டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட், தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லைன்னா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் என்ன செய்யாது, கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசன் ட்ரெயினில் போகும்போது பைபிள் வாசிச்சுட்டு இருந்தாராம். ஏத்தாப்பில் உட்காந்து ஒரு சின்ன சயின்டிஸ்ட், அவரை விட சின்ன சயின்டிஸ்ட் அவர்கிட்ட கேட்டிருக்காரு, என்னையா பண்ணுறேன்ட்டு. இவர் பெரிய சயின்டிஸ்ட், அமெரிக்காவிலே மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர் இறந்த போது அமெரிக்கா முழுவதும் 2 நிமிடங்கள் மின்சார விளக்குகளை அணைச்சாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, என்னையா பண்ணிட்டு இருக்க? பைபிள் படிச்சுட்டு இருக்கேன்னாராம். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இந்த காலத்தில் உட்காந்து பைபிள், ஜீசஸு, ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லிட்டு இருக்கியா? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் இறங்கும் போது ஒன்றுமே சொல்லலை, பைபிள் படிக்க ஆரம்பிச்சார். இறங்கும் போது இவருடைய ஐடி கார்டை கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தா என்ன இருக்குது, தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் ஷாக் ஆகிட்டார். ஐயோ, ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டை பார்த்து திட்டோமேனோடனே ஒரு நாள் சொல்லுங்க, நான் அவங்க லேபுக்கு வரேன்னாராம். சரின்னு சொல்லி ஒரு டேட்டு கொடுத்து இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய லேபுக்கு இந்த சின்ன சயின்டிஸ்ட் போயிருக்காரு. பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்குறாரு, இது எப்படி செஞ்சீங்க, இந்த மெட்டீரியல் எங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிது, இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாராம். உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம், ஒரு நாள் திடீர்னு வந்தேன் லேபு கதவை திறந்தேன், அங்கே அது என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. தன்னால் என்ன பண்ணிச்சு, வந்துட்டு. இந்த பல்ப் எப்படி வந்துச்சு, தன்னால் வந்துச்சுனாராம். சார் விளையாடாதீங்க சார், உண்மையை தயவுசெய்து சொல்லுங்கள். இல்லை சார், நான் வந்தேன், கதவை திறந்தேன், அங்கே என்ன இருக்குது, லைட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அப்புறம் தான் அவருக்கு மண்டையில் உரைக்க ஆரம்பிச்சான். என்ன சொன்னாராம் அப்படின்னா, ஏப்பா இவ்வளோ யூனிவர்ஸு, உலகம், பேரண்டம் எல்லாம் தன்னால் உருவாயிட்டுன்னு சொல்லி சொல்கிறிய, அப்போ இது மட்டும் என்ன செய்யக்கூடாது, தன்னால் உருவாகக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம், படைப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா படைத்தவர் ஒருத்தர் இருந்து தான் ஆக வேண்டும். சரியா? இந்த பூமின்னு ஒன்று இருக்குது, இந்த உலகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ நல்லா என்ன பண்ணிக்க, தெரிஞ்சுக்க தம்பி. குரங்கிலிருந்து நீ என்ன செய்யல, உருவாகவில்லை. குரங்கிலிருந்து உருவானா இன்னைக்கு நீ என்ன பண்ணிக்கலாம், அடுத்த குரங்கா என்ன பண்ணியிருக்கணும், மாறி இருக்கணும். ஆனால் 6000 ஆண்டுகளாக நாம் என்ன செய்யவில்லை, குரங்காக மாறவில்லை, மனிதர்களாக தான் இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் உங்களையும் என்ன பண்ணியிருக்கிறார், படைத்திருக்கிறார். தேவ சாயலாக படைத்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னும் உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு நான் நெருங்கி வரேன். ஒரு போர்வெல் குழியில் ஒரு நாய்க்குட்டி விழுந்துச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நியூஸில் போடுவாங்களா, போட மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன குழந்தை விழுந்துச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நியூஸில் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. ஏன்? நாய்க்குட்டிக்கு கிடைக்காத மரியாதை அந்த குழந்தைக்கு ஏன் கிடைக்கு தெரியுமா? மனிதன் கடவுள் சாயலாக படைக்கப்பட்டான். ஹூ எவர் இட் மே பி, நீ எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், நீ யாராக இருக்கலாம், நீ உன்னுடைய பின்னணி எதுவாக இருக்கலாம், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள், உன்னை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தராகிய ஆண்டவரை இந்த வாலிப வயதில் என்ன செய்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பைபிளில் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. பிரசங்கின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. அதில் 12வது அதிகாரம் 1 வசனத்தில், உன் வாலிப பருவத்திலே உன்னை படைத்தவரை நீ என்ன செய்து கொள், நினைத்துக்கொள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இதை சொன்னது யார் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை சொன்னவர் யார் என்று சொல்லுகிறேன். சரியா? அவருக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் என்று போற்றப்பட்டவர், மிகப்பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் என்று போற்றப்பட்டவர். சரியா? இங்கே இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் 1000 கேர்ள் ஃப்ரெண்டு கான்டாக்ட் இருக்குது, கை தூங்க பார்ப்போம். 1000 கான்டாக்டே முதல்ல இருக்காதுண்ணே செல்லில். 1000 பாய் ஃப்ரெண்டு கான்டாக்ட் யாராவது வச்சுருக்கீங்களா? 1000 வாய்ப்பே கிடையாது. அப்படிதானா? அவன் சொல்கிறான், என்ன ஒன்று கிடைக்கிறதுக்கே பெரும் பாடாக இருக்குது, இதில் எத்தனை 1000 கிடைக்கும். நான் சொல்லுகிற அந்த நபர் வாலிப பருவத்திலே கடவுளை நினை என்று சொன்ன மனிதனுக்கு 1000 ஒய்ஃபு. சரியா? அப்போ அவன் பார்க்காத உச்சகட்டமே கிடையாது. மதுபானத்தினால் குளித்தேன் என்று சொல்லுகிறான். மதுபானத்தில் குடிக்கலை, மதுபானத்தில் குளித்தேன் என்று சொல்லுகிறான். சரியா? அவ்வளவு பெரிய பணக்காரன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா இன்பங்களையும் உச்சத்தில் போய் அனுபவித்தவன், அவனை போல அனுபவிக்க முடியாது என்று சொல்லுகிற கிங் சாலமோன் என்கிற ஞானி. சாலமோன் ஞானி என்பது கட்டுக்கதை அல்ல, ஒரு புராண கதை அல்ல, ஒரு வரலாற்று புருஷன். தமிழ்நாட்டிலிருந்து மயில்களும் குரங்குகளும்
மிளகு போன்றவை 10ஆம் நூற்றாண்டிலே அந்த சாலமோனுக்கு இங்கிருந்து கப்பலிலே என்ன செய்யப்பட்டது, எடுத்து செல்லப்பட்டதை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த சாலமோன் ஞானி சொல்லுகிறான், என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்துட்டேன், அதனுடைய முடிவு என்னன்னா மாயை, மாயை, எல்லாமே வேஸ்ட். ஏன் அப்படி சொல்றான்னா, சூரியனுக்கு கீழே நான் கண்டதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஐ மீன், கடவுளை விலக்கி தள்ளிவிட்டு, கடவுள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவரை உதறி தள்ளிவிட்டு நீ இந்த உலகத்தில் அனுபவிக்கிற அத்தனை காரியங்களுக்கும் முடிவு மிகப்பெரிய ஜீரோ. அதனால தான் சொன்னேன், சூஸ் யுவர் கிரியேட்டர். உங்களை படைத்தவரை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ப்ராக்டிக்கலாக இறங்கி பேசுகிறேன். வாலிப வயசுங்கிறதுனால இப்போ உங்களுக்கு தெரிந்தெடுப்பு சரியா. இன்னும் சொல்ல போகிறாந்தா, கிறிஸ்து வேணுமா, பக்கத்து கிளாஸ் கிறிஸ்டி வேணுமா? இது நீங்கள் தான் என்ன செய்யணும். கிறிஸ்துவா கிறிஸ்டியா, ஆண்டவரா ஆல்வினா, இது யார் தான் முடிவு பண்ணணும்? நீங்கள் தான். இதுதான் அந்த பருவம், அந்த பருவம் அந்த அலைபாயிர பருவம். ஆண்டவர் வேணுமா, ஆல்வின் வேணுமா, கிறிஸ்துவா கிறிஸ்டியா, கடவுளா கரோலினா, யார் வேணும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய பருவத்திலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இட் இஸ் எ டைம் ஆஃப் சாய்ஸ். தெரிந்து கொள்ளக்கூடிய பருவம். எனக்கு அருமையான வாலிப தம்பி, நல்லா தெரிஞ்சிக்க, லவ் ஜீசஸ் சரியா. நான் இவ்வளோ தூரம் ஏன் கத்துறேன், இவ்வளோ தூரம் ஏன் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் உனக்காக முயற்சி எடுக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் உன்னை படைச்சது மாத்திரம் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த ஒரு ஜீசஸ் என்ன செய்கிறார், இருக்கிறார். நீ இந்த உலகத்தில் பார்க்குற உன்னுடைய காதல் என்று சொல்லுகிற அந்த காதலனோ காதலியோ உன்னுடைய உயிரை எடுக்கத்தான் செய்வாங்களே ஒழிய, உனக்காக உயிரை கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. 2000 வருஷத்துக்கு முந்தி சிலுவையில் அவர் உயிரை கொடுத்து அவர் உனக்கு சொன்ன வார்த்தை, ஐ லவ் யூ மை டியர் சன், ஐ லவ் யூ மை டியர் டாக்டர் என்று சொல்லி அந்த அன்பை அவர் என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த வாலிப வயசில் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, படைச்ச ஆண்டவரை தான் நீங்கள் என்ன செய்யணும், பின்பற்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதை நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். அவன் அழகாக கெமிஸ்ட்ரியை சொன்னான். இந்த வயசு வந்து எப்படிப்பட்ட வயசுங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக என்ன செஞ்சான், உங்களுக்கு அவன் சில காரியங்களை சொன்னான். அப்படிதானா? இந்த வயசில் வர்ற அந்த கெமிஸ்ட்ரி, இந்த வயசில் வர்ற அந்த ஹார்மோன் சுரப்பை தான் இன்றைக்கு இளைஞர்கள் உலகம் தவறாக காதல் என்று நினைத்து பல பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, அடிமையாயிட்டாங்க சரியா. நான் இன்னும் கூட சொல்கிறேன், இந்த காதல் என்பது திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன செய்யணும், ஸ்டார்ட் ஆகணும் சரியா. ஆஃப்டர் மேரேஜ் யூ ஷுட் லவ் யுவர் பார்ட்னர். நல்லா தெரிஞ்சுடுங்க, லவ்வுங்கிறது பிஃபோர் மேரேஜ் இல்லை, அது எப்போ ஆஃப்டர் மேரேஜ். எனக்கு அன்பான தம்பி, உன் ஹார்ட்டை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு காரியத்தை நீ புரிஞ்சிக்க. நீ சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து நீ இத்தனை 17 வயசு வரை சரியா, உனக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்கிறது யாரு, உங்கள் அவங்க அப்பா அம்மா. உனக்கு 1.5 வயசு 2 வயசாக இருக்கும்போது உனக்கு என்ன நடந்துச்சுன்னு என்ன செய்யாது, தெரியாது. உனக்கு ஒரு நாள் காய்ச்சல் வந்துட்டுன்னு சொல்லி அவங்க எத்தனை நாள் ராத்திரி தூங்காமல் இருந்திருப்பாங்கன்னு உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்காண்டி அவங்க வெயிலில், வேகாத வெயிலில் நொந்து நூலாகி அவங்க சம்பாதிச்சது என்னங்கிறது உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. உனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நீ திணறிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்த்து வேர்வை சிந்தி உனக்கான காலேஜ் ஃபீஸை கெட்டுற அந்த பெற்றோருடைய தியாகம் ஒன்று இருக்கு இல்லையா. உன்னை ஸ்கூலில் கொண்டு சேர்த்தாங்க, மற்ற பிள்ளைகளை போல் நீனும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க கடினமாக உழைச்சி தன்னுடைய நேரத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, பேக் வாங்கி கொடுத்தாங்க, செமஸ்டர் ஃபீஸ் கட்டினாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டினாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினாங்க. இவ்வளவும் செஞ்ச அப்பா அம்மாவுக்கு உனக்கு வேலை கிடைச்ச பிறகு 27 வயசு ஆன உடனே ஒரு பிள்ளையையோ ஒரு பையனையோ பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைக்கணுங்கிறது உங்க பெற்றோருக்கு தெரியும் தெரியும் தெரியும். அந்த வேலையை நீ காலேஜில் என்ன செய்யாத, செய்யாத. காலேஜ் இஸ் நாட் அ மேரேஜ் மார்க்கெட். கல்லூரி என்பது திருமண சந்தை அல்ல சரியா. ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நான் காரணம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் தம்பி, நான் உறுதியாக சொல்ல முடியும். கல்லூரி என்பது படிப்பதற்கான இடம், படைத்தவரை தேடுவதற்கான இடம், வாழ்க்கை துணையை தேடுவதற்கான இடம் அல்ல. கமிட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா நோ சொல்லி என்ன செய், பழகு. கமிட்மெண்ட்டில் இருந்தால் என்ன சொல்லி பழகு, நோ சொல்லு, வேண்டான்னு சொல்லி பழகு. தைரியமாக பிரேக்கப் பண்ணு சரியா, பயப்படாமல் என்ன செய், பிரேக்கப் பண்ணு சரியா. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், லவ் இருந்தாதான் கெத்து, உன் மண்டையில் கொத்து சரியா, லவ் இருந்தாதான் கெத்தான் சரியா.
லவ் பண்ணுறது சரியா தவறான்னு தமிழில் என்ன செய்ய தெரியாது, எழுத தெரியாது. ஒரு பாலிடெக்னிக்கில் ஒரு பாடத்தில் என்ன செய்ய தெரியாது, ஒரு ஏ கிரேடு வாங்குறதுக்கு என்ன தெரியாது. ஒரு அரியரை என்ன பண்ண தெரியாது, கிளியர் பண்ண தெரியாது. உனக்கு என்ன கேட்குது, லவ் கேட்குது. என்ன இன்னையோட என்ன பண்ணிடு, முடிச்சிரு. சரியா, நல்லா தெரிஞ்சுக்க. அது கெத்து இல்லை. சரியா, லவ் பண்ணுறதுக்கு பேர் கெத்து இல்லை, நோ சொல்கிறதுக்கு பேர் தான் கெத்து. தம்பி நல்லா தெரிஞ்சுக்க. உன் முழு லவ்வும் தங்கச்சி, உன்னுடைய முழு லவ்வும் உனக்கு வரப்போகிற உன்னுடைய வருங்கால புருஷனுக்கு தான். உன் முழு லவ்வும் யாருக்கு தான், வரப்போகிற உன் மனைவிக்கு தான். இப்போவே உட்காந்து பர்ஸை காலி பண்ணாத. உன் அப்பா அம்மா வெயிலில் நின்று காசு சம்பாதிச்சதில் அவளுக்கு டைரி மில்க் சில்க் வாங்கி கொடுத்து நாசமாக என்ன செய்யாத, போகாத. கல்யாணம் முடிஞ்ச முதல் வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன வாங்கி கொடு, டைரி மில்க் வாங்கி கொடு. வாங்கி வச்சிருக்கிற நாளைக்கு கொடுக்குறதுக்கு வாங்கி வச்சிருக்கிற டைரி மில்கை உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்துரு. கையில் தட்டலாமா, யாரெல்லாம் கொடுக்க போறீங்க? டைரி மில்க் வாங்கினா உங்க அம்மாட்ட கொண்டு கொடு. வாங்கி வச்ச டைரி மில்க உங்க அப்பாட்ட கொண்டு கொடு. சம்பாதிக்கிறீங்களப்பா, கஷ்டப்படுறீங்களா, இந்தாங்கன்னு சொல்லி என்ன செய். கல்லூரிகள் பெரிய மாற்றத்தை சந்திக்கும். தமிழ்நாடு என்ன பண்ணிடும், எங்கேயோ போயிடும். சரியா, அப்பா அம்மா சம்பாதிச்சு காசு தர வேண்டியது, இவர் என்ன செய்யறது, பைக்கில் பெட்ரோலை போட்டு ஊர் சுத்த வேண்டியது. சரியா, நல்லா தெரிஞ்சுக்க, நல்லா தெரிஞ்சுக்க. ஆஃப்டர் மேரேஜ் பண்ணு, நல்லா படி, சம்பாதிச்ச பிறகு என்ன செய். என் மனைவி, நான் அவளுக்கு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுத்துருக்கிறேன் வேலண்டைன்ஸ் டேக்கு, என்னுடைய ஒய்ஃபுக்கு. சரியா, அவள் 11,000க்கு டேப் வாங்கி கொடுத்துருக்குறா வேலண்டைன்ஸ் டேக்கு. நாங்கள் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன கொடுக்குறோம், கிஃப்ட் கொடுக்குறோம். நல்லா தெரிஞ்சுக்க. 26 வருடங்கள் ஒரு வேலண்டைன்ஸ் டேயும் நான் கொண்டாடியதும் கிடையாது, எனக்கு லவ்வரும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. திருமண வயதில் 31 அலையன்ஸ் தேடி வந்தாங்க, எனக்கு கட்டித்தாருங்க. எனக்கு 31, நான் மேரேஜ் பண்ணியிருக்கிறது 32. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஸ்கேடு பாலிடெக்னிக் வாசல்ல நான் ஒரு பிள்ளையை தொடர வேண்டியதில்லை, அல்லது இசி டிபார்ட்மெண்ட் வாசல்ல நான் ஒரு பிள்ளையை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பையனை தொடர வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இல்லை. சரியா, அண்ணன் என்னென்ன இந்த போடு போடுறீங்கன்னு கேட்கறது தெரியுது. யங்ஸ்டர்ஸ் மேலே உள்ள ஒரு பேர்டன். நான் சும்மா பேசல தம்பி, இதே மெசேஜ் தான் ஜனவரி மாதம் 1200 வாலிபர்களுக்கு சித்தேரியில் பேசினேன். 1200 யூத்துக்கு நான் பேசினேன். எந்த காலேஜில் விட்டாலும் இப்படி தான் பேசுவேன், யார் முன்னாடி விட்டாலும் என்ன செய்வேன், இப்படி தான் பேசுவேன். ஏன்னா நான் அனுபவித்தவன். இந்த வாலிப பருவம் படைத்தவரை தேடுவதற்கு. லவ் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், அவிய ஹீரோ அவிய ஹீரோயின், மற்ற எல்லாரும் அவளுக்கு யாரு, எனிமீஸ். கல்யாணம் கட்டின பிறகு எல்லாரும் அமைதியாயிருவாங்க. இவிய ரெண்டரை எப்படி மாறிடுவாங்க, வில்லனாவும் வில்லியாவும். ஒரு அரியரை கிளியர் பண்ணுறதுக்கு வக்கில்ல. இல்லை என்ன கேட்குது, லவ். பேம்பர்ஸ் வாங்க காசு இருக்காது கல்யாணத்துக்கு ஒரு, தெரிஞ்சுக்க. செருப்பால் அடி வாங்கும் போது என்ன செய்யும் தெரியும். மெசேஜ் இன்னைக்கு நைட்டே அனுப்பிடு, டாட்டா பாய் பாய் போட்டு பாடத்தில் உள்ள அரியர் என்ன பண்ணு. உங்கள் பிரின்சிபால்ட்ட இப்போ தான் பேசிட்டு வந்தேன், அடுத்த மாதம் எக்ஸாம் வருது, அரியரை கிளியர் பண்ணுற வேலையை முதல்ல என்ன செய் பாரு. உங்களுக்கு அதே தான், வெளுத்துருவேன். சரியா, படிக்கிறக்கான பருவம். தங்கங்களான்னு சொல்லி அப்பா அம்மா அனுப்பி வைக்கிறான் காலேஜுக்கு, கெடுத்து விடாத. சரியா, நல்லா தெரிஞ்சுக்க. இந்த சினிமாவில் காட்டுறது போதும், சப்ஜெக்டுக்கு வா. சினிமாவில் காட்டுறான் பார்த்தியா, அது என்ன கிடையாது, அப்படிலாம் இருக்காது ரியாலிட்டியில். சரி, அவிய கொஞ்சிற மாதிரி, அவிய இந்த டைலாக் விடுற மாதிரி. தம்பி 3 வருஷம் கல்யாண லைஃப்லாம் பார்த்துட்டு வந்துட்டு தான் நான் என்ன பண்ணுறோம் பேசுகிறோம். அங்கே அப்படி ஒரு ரியாலிட்டிலாம் என்ன செய்யாது, ரீல் வேற ரியல் வேற. அதை நல்லா என்ன பண்ணிக்க, புரிஞ்சுக்க. சினிமாவில் காட்டுற மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. சரியா, எதுக்கு தேவையில்லாத வேலை. ஒரு பிள்ளையை லவ் பண்ண, அவள் இன்னொருத்தன்ட்ட பேசுகிறத பார்த்து உனக்கு வயிறு எரிய, ராத்திரி சாப்பிடாம இல்லை, எதுக்கு இந்த வேலை. எவனும் எங்கேயும் போயிட்டு உங்கள் வேலையை மட்டும் என்ன செய், படிக்கிற வேலையை மட்டும் என்ன செய் பாரு. அதுக்கு வேறு அது லவ்வே கிடையாது. அவள் இன்னொருத்தன்ட்ட பேசினா வயிறு எரியும், இவன் இன்னொருத்தன்ட்ட பேசுனா என்ன செய்யும், வயிறு எரியும். அடுத்தவன்ட்ட பேசுறதுக்கு பேர் வயிறு எரிக்கு பேர் லவ்வா. அந்த வார்த்தையை என்ன பண்ணிடாத, கெடுத்துடாது. சரியா, உன் தங்கச்சி அக்காவை ஒருத்தன் பண்ணா நீ விடுவியா, உன் அண்ணன் தம்பியா ஒருத்தன் பண்ணா நீ விடுவியா? ஆர் யூ அக்செப்ட் தட்? நீ அலோவ் பண்ணுவியா? அப்போ உனக்கு வந்தா ரத்தம், அவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நல்லா தெரிஞ்சிடுங்க மை டியர் யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். கல்லூரி பருவம் படிப்பதற்கானது, படைத்தவரை தேடுவதற்கு. ஸ்டாப் யுவர் ரிலேஷன்ஷிப். ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஸ்டாப் யுவர் ரிலேஷன்ஷிப். அது என்னமோ வந்துட்டு போட்டுமே, பார்த்துக்கிடுவோம். மெசேஜ் பண்ணு இன்னைக்கு. இந்த 14ஓட என்ன பண்ணிடு, 14 என்ன 13 நைட்டை என்ன பண்ணிடு, க்ளோஸ் பண்ணி அரியரை உட்காந்து கிளியர் பண்ணுற வேலை என்ன செய் பாரு. சூஸ் யுவர் கிரியேட்டர். புரியுதா புரியலையா? இதுக்கு மேலே விளக்கம் வேண்டான்னு நினைக்கிறேன். சரியா, இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெண் நாய் போகும், பொட்டை நாய், பின்னாடியே 4 டாக் என்ன செய்யும், இப்படி போகும்.
நான் முதல்ல சொல்லிட்டேன், ஆண்டவனைய மனுஷனாக படைச்சிருக்காரு. யார் வேலையை செய்யாத? டாக் வேலையை செய்யாத. திரும்பவும் சொல்கிறேன், நீ ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது முட்டா பையில உனக்கு ஒன்று இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்கடா. அவங்க அப்பா அம்மா வெயிலில் நின்று கொத்தனார் வேலை செஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஃபீஸு கட்டுறதுக்கு அவங்க படுற பாடு உனக்கு தெரியுமா? அந்த காசை பூரா கறியாக்கி அவளுக்கு கொண்டு கொட்டுறிய, அந்த காசை பூரா கறியாக்கி அவனுக்கு கொண்டு கொட்டுறிய. அவங்களுக்கு தெரியுமா 27 வயசு ஆனோடனே கல்யாணம் கட்டிக்கணும்னு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே உன்னை படைச்ச கடவுளுக்கு உனக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கொடுக்கணுங்கிறது என்ன செய்யும்? தெரியும். மறந்து விடாதே. 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? சூஸ் யுவர் கிரியேட்டர், நாட் கிரியேட்டட் பீயிங். 2வது தம்பி கவனிங்க, இனி எடுத்து இங்கே கவனிக்கணும். நீங்கள் முடிச்ச பிறகு டிஸ்கஸ் பண்ணுங்க. டவுட்னா முடிச்ச பிறகு இங்கே இருக்கு, என்கிட்ட வந்து என்ன செய்யுங்க, கேளுங்க. சரி கவனிங்க. 2வது சூஸ் யுவர் கேரக்டர். என்னது? சூஸ் யுவர் கேரக்டர். நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் என்ன செய்யணும்? சூஸ் பண்ணிக்கணும். தீமோத்தேயுன்னு ஒரு புக் இருக்குது பைபிள், அதில் போட்டிருக்கோம், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன செய், விலகி ஓடு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு. அதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். இந்த வயசில் வர்ற அந்த இழுப்பு ஆசைகளுக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. சரியா? நார்மலாகவே ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனையோ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணையோ பார்த்தா ஈர்ப்பு என்ன செய்யணும்? வரணும். கிடையாது, கத்திரிக்காவும் கிடையாது. இன்னும் டேரெக்டாக சொல்ல போகிறேன், ரோட்டில் போயிட்டுருக்க ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வரான்னா அப்போ நீ இப்படி தலையெல்லாம் குனிஞ்சிட்டுலாம் என்ன செய்ய வேண்டாம், அவ்வளோ பெரிய பரிசுத்தமாக நீ கிடையாது, அப்படிலாம் நீ போக முடியாது. நேரே பேரணும், திரும்ப என்ன செய்யக்கூடாது, வண்டி திரும்பக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். அதுக்காக தான் சொல்லுவோம், ரோட்டில் போகும்போது ஆப்போசிட்டில் வர்ற ரோசியை எட்டி பார்க்கறது தப்பு இல்லை, ரோசியை பார்க்கறதுக்காகவே ரோட்டுக்கு போகிறது தான் என்னது தப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணிக்க, புரிஞ்சிக்க. சரியா? மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது வெளியே போகிற இசி டிபார்ட்மெண்ட் பிள்ளைய பார்க்கறதுல தப்பு இல்லை, இசி டிபார்ட்மெண்ட் பிள்ளைய பார்க்கறதுக்காக அந்த கேம்பஸ்க்கு போகிறது தான் என்னது தப்பு. சரியா? புரியும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுங்க, ரிலேஷன்ஷிப்பை நிறுத்திட்டு எங்கே வாங்க, சூஸ் யுவர் கேரக்டர். நல்ல பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். சரியா? நல்லா கவனிங்க. சிவிக் சிட்டிசன் சொல்லுவாங்க. உங்கள் காலேஜ் கேம்பஸ் நீட்டாக இருக்குது, நான் பார்த்தவர். ஸோ இந்த நீட்னஸ் எப்போவுமே என்ன செய்யணும், கண்டினியூ ஆகணும். கண்ட இடங்களில் போடாதீங்க. சரியா? நல்லா எல்லாருமே டீசெண்டாக ஐடி கார்டு போட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வந்தால் நான் அதுதான் பார்த்தேன். சரியா? ஐடி கார்டு போட்டிருந்தீங்க. சரி, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்களோ காலேஜில் அதை அப்படியே என்ன பண்ணிடணும், உபயோக பண்ணிடணும். 100க்கு 100% உங்கள் பெற்றோருக்கு அடுத்தபடியாக யார் தான், உங்கள் ப்ரொஃபஸருக்கு உபயோக பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் சொன்னால் உபயோக பண்ணாதீங்க உங்கள் ப்ரொஃபஸருக்கு. அப்படி யாராவது சொன்னால் எனக்கு ஃபோன் அடிங்க, நான் வந்து அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறேன் கேட்குறேன். என்ன சொன்னால் உபயோக பண்ணக்கூடாது தெரியுமா? படிக்காதடா, ஃபெயில் ஆகு, அரியர் போடுன்னு எந்த ப்ரொஃபஸராவது சொன்னால் என்கிட்ட வந்து என்ன செய்யுங்க, சொல்லுங்க. லவ் பண்ணுங்கடா அப்படின்னு எந்த ப்ரொஃபஸராவது சொன்னால் என்கிட்ட வந்து என்ன செய்யுங்க. ஒரு ப்ரொஃபஸரும் காலேஜில் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. உங்களுக்காகவே நேரங்களெல்லாம் தியாகம் பண்ணி ப்ரேயர் பண்ணி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் படிக்கணும், பாஸ் ஆகணும், எப்படியாவது எங்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் உயர்ந்துடணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நினைக்கிற ப்ரொஃபஸருக்கு 100க்கு 100% நீ என்ன செய், கீழ்ப்படி. அதை விட்டுறாத. உன் கண் கண்ட தெய்வம் அவர்கள், அதை நீ என்ன பண்ணிடாத, மறந்துடாத. நல்ல கீழ்ப்படி. சரியா? அடுத்தது ஒரு கேரக்டர் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு காலேஜ் பிள்ளைகள். நல்ல ரோல் மாடலை என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. என்னது நல்ல ரோல் மாடலை பின்பற்றுங்க. தம்பி உன்னைய கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கிறேன், கவனி, நல்லா கவனி. குட் ரோல் மாடல். இங்கே நிறைய பேருக்கு சினிமா நடிகர்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் அவங்களுடைய ஃபேனாக இருக்கலாம். ஃபேனோ லைட்டோ என்ன ஏதோ, நல்ல கவனி. சரியா? நான் சொல்கிறத கவனி. அந்த சினிமா நடிகருக்கு நீ ஃபேனாக இருக்கிய, மரமண்டைக்கு என்னைக்காவது யோசிச்சிருக்கா? நான் சொல்கிறத கவனி. அந்த சினிமாவில் பார்த்தா ஹோய் அப்படின்னா ஒரு 10 பேர் என்ன பண்ணுவான், இப்படி விழுவான். இப்படி ஒன்று அடித்தா என்ன பண்ணுவார், இங்கே 10 பேர். அதே நடிகர் இப்போ இங்கே வந்து இவங்க 2 பேரையும் ஒருத்தர் இந்த கையிலையும் ஒருத்தர் இந்த கையிலையும் அடித்து இப்படி உளுந்தாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் அவனுக்கு ஃபேனாக என்ன பண்ணிடுறேன், மாறிடுறேன். இங்கே இப்படி அடிக்கும் போது இந்த தம்பி என்ன பண்ணுவான், கையை பிடிச்சி இவன் எந்த கையை பிடிச்சி ஒரு போட அவன் எங்கே போயிடுவான், வெளியே போயிடுவான். என் முட்டாப்பையில அதில் காட்டுறது அவ்வளோ என்னது ரீலு, அது வந்து ஒரு பொய். ஒரு மனுஷனால 10 பேரை என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. ஒன்று வேண்டாம், இந்த பாலிடெக்னிக் காலேஜ் மாடியிலிருந்து அவன் டைவ் அடித்து எலும்பி நின்றுட்டான்னா நான் அவனுக்கு ஃபேனாக மாறுறேன். அது ரீல், அது பொய், அது மாயை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் தம்பி கவனி, நான் ஒரு மனுஷனை சொல்லட்டா, இங்கிலாந்துல இருந்து சென்னைக்கு வந்தார். கவனி, இதெல்லாம் தெரியாது, அதான் பிரச்சனை. சென்னையிலேருந்து இடையன்குடிங்கிற ஊருக்கு நடந்து போனார் காலில். ஒவ்வொரு இடத்தையா ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போனார். தமிழ் மொழினா என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சரியா? 100 வருஷத்துக்கு முந்தி உங்கள் அம்மா, உன் பாட்டி, உன் அக்கா, என் அம்மா பாட்டி எல்லாம் மேலே ட்ரெஸ் போட முடியாது. இதெல்லாம் உனக்கு தெரியாது. உங்கள் முன்னோர்
ட்ரெஸ் போட முடியாது. அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு இருந்த தடையை என்ன பண்ணாரு? நீக்கினாரு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம இருந்தோம். பொய்கிற மலையை டேம் கட்டி என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. ஒரு மனுஷனா கால்டுவெல், ரேனியஸ், ஜி போப், தேனியில போனீங்கன்னா பென்னி குயிக், ஒவ்வொரு மிஷினரி ஒரு ஆளா ஒரு மாவட்டத்தையே என்ன பண்ணாங்க? மாத்தி காமிச்சாங்க. இங்க இவன் டுபாக்கூர் மண்டையன் ஒருத்தனால 2 பேரும் என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாது. நீ கடன்ல இருக்கும்போது நீ ஃபேனா இருக்கிய, அந்த கிறுக்கன் உனக்கு காசு அனுப்புனானா? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவன் உனக்கு காசு கொடுத்தானா? ஆனா உன் முன்னோர்கள் கஷ்டத்துல இருக்கும்போது இப்படிப்பட்ட ட்ரெஸ் போடாம இருந்தாங்க. பெண்கள் பிள்ளை பிறந்தாலே கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுவாங்க. 10 வயசுல தேவதாசியை அனுப்பி வச்சிருவாங்க. இதெல்லாம் தெரியுமா? 100 வருஷத்துக்கு முந்தைய நடந்துச்சுன்னு தெரியாது இல்ல? அதான் பிரச்சனை. அப்படி வந்த மிஷினரிகள் கால்டுவெல், ரேனியஸ், நீ படிச்சிட்டு இருக்கிறிய பாட புக்கு, நீ 100 வருஷத்துக்கு முந்தி படிக்கிறதுக்கு வந்தான்னா உன் காதல ஈயத்த காசு ஊத்திடுவாங்க. ஆனா இன்னைக்கு உனக்கு படிக்க முடியுது. இது எல்லாத்தையும் ஒத்த மனுஷனா சாதிச்சாங்க மிஷினரிஸ். இப்போ யோசிச்சு பாரு, மிஷினரிஸ் ஹீரோவா, நீ சினிமால பாக்குறிய இந்த டுபாக்கூர் ஹீரோவா? சொல்லு, யார் ஹீரோன்னு சொல்லு. சொல்லு, யார் ஹீரோ? மிஷினரிஸ் ஹீரோ. அந்த மிஷினரிஸ் பயோகிராஃபியை படிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. அவங்க உன் பெற்றோருக்கு செஞ்ச தியாகத்தை உனக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. நீ அந்த கிறுக்கனுக்கு ஃபேனா இருக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்கு. சேஞ்ச் யுவர் மைண்ட். நீ யோசிச்சு பாரு, என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? பண கஷ்டத்தில் உட்கார்ந்திய, அப்போ அவன் உனக்கு காசு கொடுத்தானா? உங்க அப்பாவுக்கு அவன் ஏதாவது ஹெல்ப் பண்ணானா? நீ ஏன்டா அவனுக்கு ஃபேனா இருக்க? அவன் சம்பாதிச்சு உனக்கா தர்றான். விளையாட்டு வீரர்களுக்கு கூட அவர்களை பார்ப்பது இன்ஸ்பிரேஷன் ஆவது என்ன இல்லை, ஒரு தவறு இல்லை. எக்காரணம் கொண்டும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிற சினிமாக்காரனுக்கு, நடிகருக்கு நீ ஒரு ஃபேனாக என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. ரியல் ஹீரோவை விட்டு ரியல் ஹீரோவை பின்பற்றுங்கள். இந்த ஹிஸ்டரியை நான் சொல்லணும்னா நீங்க 2 நாள் இங்கே தான் உட்காந்துருக்கணும். சரியா தம்பி? ஐ எம் நாட் அ ஜோக்கிங். கிறுக்கே மாதிரி கத்துறேன்னு சொல்லாத. சரியா? ஐ ரீட் த பைபிள் 51 டைம்ஸ். சரியா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வை 4 முறை முதல் முறை தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறேன். நான் இப்போ ஒர்க் பண்ணுவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பாஸ் பண்ணி. எங்களுடைய கிராமத்திலே மிக குறைந்த விலையிலே டைப்ரைட்டிங், பின்னாடி இருக்கு மிஷின், போய் பாருங்க. டைப்ரைட்டிங் 100 ரூபாய் ஃபீஸில் டைப்ரைட்டிங் நடத்தி 110 பேரை பாஸ் பண்ண வச்சிருக்கிறோம். 11 பேர் அரசு அதிகாரிகளாக தேர்ச்சி பெற்று வேலை பார்க்கிறார்கள். அந்த தம்பி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். சரியா? இளைஞர்கள் மத்தியிலே நான் இப்பொழுது பணி செய்வது அரசு கவர்மெண்ட் ஐடிஐ திருச்செந்தூர். ஐ எம் அ கவர்மெண்ட் ஒர்க்கர். நான் அரசு ஊழியன். மை ஒய்ஃப் கனரா பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர். வேலை வெட்டி இல்லாமல் வந்து நான் என்ன செய்யவில்லை, கத்தவில்லை. புத்தகங்களை படிக்கிறேன். ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு 3 புத்தகங்களை படிக்கிறேன். டெய்லி ஐ ரீட் 3 நியூஸ் பேப்பர், ஹிந்து, தமிழ் இந்து, தினமணி. அத்தனையும் படிச்சுட்டு தான் நான் ஹிஸ்டரியை உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி என்ன நடந்துன்னு எடுத்து பார். பெண்கள் படிக்க முடியாது, ட்ரெஸ் கூட போட முடியாது, அந்த நிலைமையில் இருந்தது. யார் மாத்தினாங்கன்னு போய் படிச்சு பாரு. யூடியூப்ல மற்றதெல்லாம் புடுங்க தெரியுது இல்ல, கண்டதே உட்காந்து பார்க்க தெரியுதுல்ல, இதை எடுத்து தேடி பாருடா. பார்த்துட்டு சொல்லு யார் ஹீரோன்னு சொல்லு. ஐ சேலஞ்ச். யார் முன்னாடி நான் இதை பேசுவேன், யார் முன்னாடி நான் பேசுவேன். இட் இஸ் அ ஹிஸ்டரி. யார் வாழ்க்கையை மாத்தினது, இந்த நிலைமைக்கு உட்கார்ந்துருக்கணும், அதுக்கு யார் காரணம்? சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லி வைத்திருக்கிறார்களே இன்ஸ்டிடியூட். எவ்வளவு ஒரு தியாகம் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறார்கள். உங்க ப்ரொஃபஸரை விட அந்த சினிமா நடிகன் உனக்கு ரோல் மாடல் ஆக முடியாது, முடியாது, முடியாது. ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அல்லேலியா. நல்லா தெரிஞ்சுக்க, உங்க அப்பா அம்மாவை விட உனக்கு அவன் ஹீரோவா ஃபேனா மாற முடியாது. இந்த டுபாக்கூர் ஹீரோவெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணி விட்டுரு, டெலீட் பண்ணி விட்டுரு. அவனை ஃபாலோ பண்ணுறது, அவனுக்கு இது பண்ணுறது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, நிறுத்திடு. நல்லா தெரிஞ்சுக்க, வாலிப பருவம் நல்ல முன்மாதிரிகளை தெரிந்தெடுக்கக்கூடிய பருவம். உங்கள் ப்ரொஃபஸர் உனக்கு ரோல் மாடல், உங்கள் அப்பா அம்மா ரோல் மாடல். யூடியூப்பில் பாரு, வேண்டான்னு நான் சொல்லலை. எத்தனை ரோல் மாடல் இருக்கிறாங்க, அவங்க ஸ்பீச்சை உட்காந்து கேளு. காலேஜ் டைம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பருவம் உனக்கு என்ன செய்யாது தம்பி, திரும்ப நீ நினைச்சாலும் அந்த காலம் உனக்கு என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. நல்ல முன்மாதிரிகளை பின்பற்றுங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், சிவிக் சிட்டிசன், கீழ்ப்படுகிறது. அடுத்தது சொல்கிறேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ எத்தனை சொல்லியிருக்கேன்? சூஸ் யுவர் கிரியேட்டர். 2வது சூஸ் யுவர் கேரக்டர், நல்ல பண்புகள். 3வது சூஸ் யுவர் கரியர், உங்களுடைய அந்த படிப்புக்கான அந்த காரியத்தை என்ன செய்யுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ஸ், நீங்கள் தெரிந்தெடுக்கிற இந்த கல்லூரி, இந்த பாலிடெக்னிக் எவ்வளவு வாண்டட் வெளியே இருக்கு. கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது கல்வியிலே நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு. கல்வியிலே
நிபுணர். தம்பி, இந்த காலேஜில் நீ படிக்கிறது யதார்த்தமானதில்ல, நல்லா தெரிஞ்சுக்க. ரோட்டோரங்களிலே, பஸ் ஸ்டாண்டில், பிளாட்ஃபார்மில் ஒரு நேரம் சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்களை விட உனக்கு நல்ல யூனிஃபார்ம் போட்டு ஐடி கார்டு கொடுத்து உட்கார வச்சிருக்கிறது ஆண்டோடைய ஒரு பெரிய கிருபை. அந்த எதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கியா? ஸ்கேட் பாலிடெக்னிக்ல நீ படிக்கிறது, இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். எத்தனை நேரம் மனசில் ஏசியிருக்க, இவர் என்ன வாத்தியார், இது என்ன காலேஜ், இதில் என்ன போய் சேர்ந்துருக்கணும்னு. ஸ்டாப், இன்னையோட நிறுத்து. இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். அதுதான் நான் சொன்னேன், 100 வருஷத்துக்கு முந்தி நீ படித்தா உன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துறோம், நீ படிக்கக்கூடாது. உன்னையும் என்னையும் பார்த்தாலே தீட்டு என்று ஒதுக்கி வைத்திருந்தது இந்த சமுதாயம். அவ்வளோத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, உடைச்சி அனைவருக்கும் கல்வி குடியா, பெண்களும் படிக்கணும். ஈக்குவலுக்கு ஈக்குவலாக உட்காந்துருக்கிறீங்களே. பிறந்தாலே கள்ளிப்பால் கொடுத்து கொண்ட கதை தெரியுமா? 10 வயசுல தேவதாசியா பொட்டு கட்டி அனுப்பின கதை தெரியுமா? கணவன் இறந்தா மனைவியும் சேர்ந்து அதில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. அத்தனையும் நான் சொல்லுகிற இந்த ஹீரோக்கள், கால்டுவெல், ரேனியஸ் போன்ற ஹீரோக்கள் அத்தனையும் முடித்து வைத்தார்கள். அதனால தான் இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் ட்ரெஸ்ஸு, நல்ல கல்வி இதெல்லாம் கொடுத்தா கொழுப்பு எடுத்து போய் என்ன பண்ணுறது, அரியர் போடுறது. சரியா? கிரிமினல் குற்றம் ஏன்ட்ட கேட்டா, நான் திரும்பவும் சொல்கிறேன், ரைட்டா? அரியர் போடுறது கெத்துன்னு எவனா சொன்னான்னா திருப்பி ஒரு அடி சவுட்லேயே நினைச்சிங்க வச்சிரு. நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, காலேஜ் பருவம் அரியர் போடுறதுக்கான பருவம் இல்லை. இது வரைக்கும் தெரியாமல் போட்டிருக்கலாம், கிளியர் பண்ணு. உன் அப்பா அம்மா வேலை செய்கிறத கொஞ்சம் நினச்சி பாரு. மணி இத்தனை வெயிலில் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி வச்சிருக்காங்க. ப்ரொஃபஸர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு பாடம் நடத்துகிறாங்க. உட்காந்து ஸ்டடி படி, ரிசர்ச் பண்ணு. படிப்பில் நீ சிறந்து விளங்கணும்னு சொல்லி தான் உனக்கு என்ன பண்ணாங்க, தமிழை மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. பொருணை அருங்காட்சியகம் இருக்குது பக்கத்தில், ரெட்டியார்பட்டியில், அந்த பைபாஸில் இருக்குது. போய் பாருங்க ஒரு நாள், அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்துக்கு முந்தி இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க. ஒரு காலத்துக்கு முந்தி 200 வருஷத்துக்கு முந்தி தமிழ் மொழிக்கு என்ன பெயர் தெரியுமா? பைசாச பாசகி, பேய்களின் மொழி என்று தமிழ் அழைக்கப்பட்டது. கால்டுவெல் என்கிற மிஷினரி தான் ஆய்வு செய்து தமிழ் பேய்களின் மொழி, ஐயா மொழி அல்ல, அது ஒரு தனி இனம், அதற்கு ஒரு பெரிய கலாச்சாரம் உண்டு என்று சொல்லி ஆதிச்சநல்லூரிலே கொற்கையிலே போய் தோண்டி எடுத்தார். தோண்டி எடுத்து கண்டுபிடித்து தமிழ் என்பது ஒரு தனித்த இனம், திராவிட மொழிகளிலே மிகப்பெரிய மொழி, தனிமையான மொழி தமிழ் மொழி என்று சொல்லி இந்த தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்று தந்தவர் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அல்ல, 150 வருஷத்துக்கு முன் இந்தியாவுக்கு வந்த கால்டுவெல் மிஷினரி. அதனால தான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்க. தாய்மொழியில் படிக்கிறோம், தாய்மொழியில் பைபிள் இருக்குது, பாட புத்தகங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது, ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கு. எல்லாம் எதுக்காக? நீ படிக்கணும், ஒரு உயர்ந்த பதவிக்கு போகணும், ஒரு கை நிறைய நீ சம்பாதிக்கிறவனா மாறணும், உன்னால இந்த சோசியல், இந்த சமூகத்தில் ஒரு சேஞ்ச் வரணும், ஒரு டெவலப்மெண்ட் உண்டாகணும். நல்லா உட்காந்து என்ன செய்யுங்க, படிங்க. சரியா? 18 வயசில் யாருக்கெல்லாம் நிரம்பி இருக்கு கை தூக்குங்க. 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். ரயில்வே எக்ஸாம் போட்டிருக்காங்க, போய் அப்ளை பண்ணுங்க. ஆர்ஆர்பி போய் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. படிக்கிறதே கிடையாது, எக்ஸாமே எழுதுறதே கிடையாது, ஃபுல்லாக உட்காந்து ஊர் ஜோவார வேண்டியது. அல்லது இந்த கேடுகட்ட ஃபோன் ஒன்று வந்திருக்கு, உட்காந்து தேய்ன்னு என்ன பண்ண வேண்டியது, தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. சரியா? இன்ஸ்டாலையும் ஃபேஸ்லையும் புக்கிலையும் உட்காந்து என்ன செய்ய வேண்டியது, தேய்ச்சிக்கிட்டே இருக்க இருக்க இருக்க. நல்லா தெரிஞ்சுக்க, உனக்குரிய வேலையை பூரா வட மாநிலத்துக்கார என்ன பண்ணிட்டு போயிடுவான், வாங்கிட்டு போயிடுவான். நீ காலம் ஃபுல்லாக எதிலே உட்காரு. நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, நீ விளையாடுற கேம்ஸ் 30 வயதுக்குள் உனக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை அது உருவாக்கும். உன்னுடைய நேரத்தெல்லாம் அது என்ன செய்யும், திண்டுவிடும். நல்லா புரிஞ்சுக்க, டைம் வேஸ்ட் பண்ணாத. கடவுள் கொடுத்த பொன்னான நேரம், இந்த பருவம் என்ன செய்யாது, திரும்ப கிடைக்காது. செல்ஃபோனுக்கு ஸ்டாப் சொல்லு. நமக்கு எங்கே கட்டுப்படுத்தணும்லாம் நல்லா என்ன செய்யும் தெரியும். முதலமைச்சர் வந்திருக்காரு, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, எடுத்து பப்ஜி விளையாடுவியோ, ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருவியோ, எடுத்து பக்கத்தில் இருக்கும்போது கிழிச்ச. எங்கே கட்டுப்படுத்தணும்லாம் நல்லா என்ன செய்ய தெரியும் தெரியும். சரியா? கோவம் வருது, பக்கத்தில் உள்ள பையனை போட்டு அடிக்க, பைக்கில் போகும்போது போலீஸ் பிடிச்சிட்டாங்க, கோவம் வந்தால் போலீஸ் அடிச்சிருவியோ, அடிச்சு தான் பாரு, இடுப்பு எலும்பு எண்ணி அனுப்பிடுவாங்க. அப்போ எங்கே கோவத்தை கட்டுப்படுத்தணும்னு தெரியுதில்ல, எங்கே ஃபோனை கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியுதில்ல, தூக்கி போடு. ரைட்டா? படிப்பதற்கு மட்டும் மொபைல் ஃபோனை என்ன செய், பயன்படுத்து. ஆண்டவர் கொடுத்த காலத்தை என்ன பண்ணிடாத, வேஸ்ட் பண்ணிடாத. காலத்தை அவர் கணக்கு கேட்பார் என்பதை மறந்து விடாதே, மறந்து விடாதே. உனக்கு கொடுத்திருக்க இந்த படிப்பு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. நல்லா படிங்க, ஹையர் பொசிஷனுக்கு என்ன செய்யுங்க, வாங்க. எக்ஸாம்ஸ் எழுதுங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஃபீல்டுக்கு வாங்க. ப்ரைவேட் கம்பெனியில் அதில் பார்த்தேன், 12 லட்ச ரூபா சம்பளம் வருஷத்துக்குன்னு சொல்லி போட்டிருந்து கட் அவுட்டில். அப்ளை பண்ணுங்க, கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணணும்னா அரியரை முதல்ல என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். எத்தனை காலேஜில் போனாலும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன். கிளியர் யுவர் அரியர்ஸ்.
எவனோ எந்த கிறுக்கன்னு சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அரியர் வச்சிருக்கிறது கெத்து கொத்துன்னு. சரியா, இன்னையோட ஸ்டாப் பண்ணு தம்பி. நல்லா படிப்பேன் தம்பி, 10th படிக்கும்போது படித்தேன், 12th படிக்கும்போது படித்தேன். நீங்கள் எனக்கு மொபைல் இல்லையான்னு கேட்கலாம். சரியா, 1800 கான்டாக்ட் இருக்குது மொபைலில். எத்தனை கான்டாக்ட்? 1800. என் கான்டாக்ட் நீ கிட்டே நீ என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஹையர் போலீஸ் அஃபீஷியல்லேருந்து கவர்மெண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ் வர அவ்வளோ பேர் கான்டாக்ட் என்ன செய்யுது என்னுடைய மொபைலில் இருக்குது. எதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணுமோ அவ்வளோ நேரம் தான் என்ன செய்வேன், கொடுப்பேன். சரியா, 2.25 வயசில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான். சரியா, என் ஒய்ஃபு கனரா பேங்கில் ஒர்க் பண்ணுறா. சரியா, 10 ப்ரேயர் செல்லுக்கு நான் இன்சார்ஜ். வாரம் ஒரு முறை வேதபாட வகுப்பு நடத்துகிறேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் டிஎன்பிசி மாணவர்களுக்கு இலவசமாக வகுப்பு எடுக்கிறேன். இவ்வளவும் செஞ்சுட்டு எனக்கு குரூப் 1 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, டைம் இருக்குது. என்ன இருக்குது, டைம் இருக்குது. எனக்கு எதுக்கு டைம் இல்லை தெரியுமா? வாட்ஸ்அப்பில் ஹாய் போடுறதுக்கும் பாய் போடுறதுக்கும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கும், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. முடியுமா முடியாதா? முடியும். அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது இளைஞர்களுக்கு, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால் வாலிப பருவத்தை என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. சூஸ் யுவர் கரியர். உங்களுடைய கரியரை சிறப்பாக என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. ஒரு அரியர் கூட நான் வைக்கல. படித்தேன், தேர்வு எழுதினேன், வெற்றி பெற்றேன். தொடர்ந்து இன்றைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், 31 வயசு, இன்றைக்கும் நான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். நீ என்ன கரியர் பற்றி என்கிட்ட கேட்டாலும் ஐ கேன் கைட் யூ. பல மாணவர்களுக்கு நான் வழிகாட்டி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி இந்த ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு நான் வந்து நிற்கேன்னா அது காரணம் என்னுடைய இளமை நாட்களை இந்த மாதிரி லவ்லையும் மொபைல்லையும் ட்ரக்ஸ்லையும் நான் செலவழிக்காமல் என்னை படைத்த என் சிருஷ்டிகர்த்தராக இயேசுக்கு என்னை அர்ப்பணித்து நான் ஓடினதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ப்ளஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நான் சாட்சியாக என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். க்ளோஸ் யுவர் ஐஸ். 1 minute, 1 நிமிடம் க்ளோஸ் பண்ணுங்க. தம்பி நீ யாராக இருக்கலாம். நான் காரசாரமாக பேசினேன், ஒரு பாரத்திலே வேகமாக பேசினேன், கத்தினேன். ஸோ உன்னுடைய நல்லதுக்காகத்தான். உன் வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பரிசு. சூஸ் யுவர் கிரியேட்டர். நீ யாராக இருக்கலாம். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நீர் என்னை நேசித்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய வாலிப நாட்கள் நான் வீணாக்க மாட்டேன். வீணான கமிட்மெண்ட்டில் நான் மாட்ட மாட்டேன். தேவையில்லாத உறவுகளில் நான் மாட்ட மாட்டேன். என் அரியர்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணுவேன். நன்றாக படிப்பேன். என் வீட்டுக்கும் எங்கள் ப்ரொஃபஸருக்கும் நான் குட் நல்ல மாணவன் என்று சொல்லி நான் பெயர் எடுப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நீ விரும்பினா அவர் தருவார் தம்பி. அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். தங்கச்சி நீ விரும்பினா அவர் அதை தர்றதுக்கு நல்லவராக இருக்கிறார். நீ அதை விரும்பு. நானும் இதே போல் ஒரு காலேஜில் நாளைக்கு முன்னாடி நின்று பல மாணவர்களுக்கு நான் அறிவுரை கூறுறவனாக மாறணும். நானும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு தொண்டு செய்கிறவனாக நான் மாறணும். ஏழைகளுக்கு உதவி செய்கிறவனாக நான் மாறணும். படித்து ஒரு நல்ல நிலைக்கு நான் வரணும். என்னை படைச்ச ஆண்டவர் நான் உங்களை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. என்னுடைய படிப்பில் நான் சிறந்து விளங்குவேன். என்னோடய ப்ரொஃபஸருக்கு நான் கீழ்ப்படிவேன். அவங்க சொல்கிறத அப்படியே நான் செய்வேன். எங்கள் அப்பா அம்மாவை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். காதலுங்கிற பேரில் அல்ல பைக்கு மோகங்கிற பேரில் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கரியாக்கி கடைசியில் என் உயிரையே நான் நாசமாக்குறதுக்கு மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. பெற்றோரை கஷ்டப்படுத்தாத தம்பி, அது வாழ்க்கையில் உனக்கு ஆசீர்வாதமே இருக்காது. யோசிச்சு பாரு. அவங்க முகத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வா. அவங்க உழைக்கிற அந்த இடத்துல போய் ஒரு நாள் போய் பாரு. லீவில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உனக்கு ஒரு 20,000 ரூபா 10,000 ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு போய் பாரு. ஒப்பு கொடு. ஆண்டவரை ஏமாத்தாத. பொறுமையார். உனக்குரிய பார்ட்னர் வர்ற வர பொறுமையார். உன் முழு அன்பையும் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை துணைக்கு மட்டும்தான் நீ கொடுக்கணும். ஒப்பு கொடு. எங்கள் மகாபரிய தேவனே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வாலிப பருவத்திலே கிரியேட்டர் ஆகிய உம்மை தெரிந்து கொள்ளவும், கேரக்டர் நல்ல பண்புகளை தெரிந்து கொள்ளவும், கரியர் நல்ல படிப்பை தெரிந்து கொள்ளவும், படிப்பிலே சிறந்து விளங்கவும், தானியலை போல, யோசேப்பை போல, ஆண்டவரே வில்லியம் கேரியை போல, கால்டுவெல்லை போல, ரேனியஸை போல தலை சிறந்த மனிதர்களாக இந்தியாவை உருவாக்கினவர்களாக, தமிழ்நாட்டை உருவாக்குகிறவர்களாக, இந்த சமுதாயத்துக்கு சோசியல் சேஞ்சை ஏற்படுத்தக்கூடியவர்களாக மற்றும் முன்னேற்றத்தை டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தேங்க்யூ. இந்த நாளிலே பிளெஸிங் யூத் மிஷனிலிருந்து அருமையாக நமக்கு பாடல்களை பாடி அருமையான குறுநாடகங்களை ஏற்படுத்தி சிறு விளையாட்டுகளை செய்து அருமையாக செய்திகளை கொடுத்த பிளெஸிங் யூத் மிஷன் சார் அனைவருக்கும் எங்களது கல்லூரி மாணவர்கள் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு இந்த February 14th ஒரு நல்ல மெசேஜ் உங்களுக்கு கொடுத்தது. சரியா, இதுலேயும் 1-2 பேர் இருக்கிறீங்க, எனக்கும் தெரியும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து பேரண்ட்ஸ் சொல்கிறத உபே பண்ணி கட்டாயம் நடக்கணும். சரியா, எல்லோரும் சேர்ந்து சொல்லாமா?
எல்லாரும் எந்திரிங்க கொஞ்சம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.